இஸ்ரேல் ஈரான் போர் உச்சமடைந்து வரும் நிலையில் ஈரானின் தலைமை மதகுருவான கமேனியால் இனி வாழ முடியாது என்று பகிரங்க எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இஸ்ரேல். நேற்றைய தினம் நடந்த தாக்குதலை தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை விளக்கியுள்ளார் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் காட்ஸ். இஸ்ரேல் ஈரான் இடையேயான போரில் நூற்றுக்கணக்கானோர் பலியான சூழலில் மோதல் போக்கு தொடர்ந்து நீடித்து வருகிறது. கடந்த 13ஆம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் முதல் தாக்குதலை தொடுத்த நிலையில் வலுவான பதிலடியை கொடுத்து வருகிறது ஈரான். இந்த போரில் ஈரானின் தலைமை மதகுருவான கமேனியை கொலை செய்ய இஸ்ரேல் திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியான நிலையில் அவர் சரணடைய வேண்டும் என்று கூறியிருந்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். இந்த நிலையில்தான் போரில் 7ஆம் நாளான நேற்றைய தினம் பாதிக்கப்பட்ட இடத்தை பார்வையிட்ட இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் காட்ஸ் கமேனி உயிரோடு இருக்க முடியாது என்று பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் ஏவுகணை தாக்குதலில் தெற்கு இஸ்ரேலில் அமைந்துள்ள மருத்துவமனை கடுமையாக சேதமடைந்தது. இதில் மருத்துவமனையில் இருந்த 40 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில்தான் ஈரானின் தாக்குதலால் உருக்குலைந்த மருத்துவமனையை பார்வையிட்ட இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் காட்ஸ் இஸ்ரேலை அழித்தொழிக்க நினைக்கும் ஈரானை வழிநடத்தும் சர்வாதிகாரியான கமேனியால் இனி வாழ முடியாது என்று கூறியுள்ளார். அதோடு கமேனியை கொலை செய்வது போரின் நோக்கம் என்பதையும் கூறியுள்ளார் காட்ஸ். செய்தியாளர்களிடம் பேசும்போது கமேனியை ஹிட்லரோடு ஒப்பிட்டு பேசியவர் இஸ்ரேல் பாதுகாப்பு படையால் கமேனியை கண்டுபிடித்து கொலை செய்ய முடியும் என்று கூறியிருக்கிறார். கமேனியை கொலை செய்ய இஸ்ரேல் திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளிவந்த சூழலில் அவரை கொல்வதும் தங்கள் இலக்குதான் என்று அறிவித்துள்ளார் காட்ஸ். இது குறித்த கேள்விக்கு பதிலளித்த இஸ்ரேல் அதிபர் நெதன்யாகு யாராலும் தாக்குப்பிடிக்க முடியாது என்றும் போரின் போது வார்த்தைகளை கவனமாகவும் செயல்களை துல்லியமாகவும் செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். இதன் மூலம் இஸ்ரேலின் குறி கமேனி மீது இருப்பது தெளிவாகியுள்ளது.